சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 22வது திருத்தம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுங்கள். கரு ஜெயசூரியவிடம் சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து நிரந்தர அரசியல் தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தல். கோட்டாவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார வைத்தியசாலையில் அனுமதி. விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் சம்பவம். வெடுக்குநாரி மலையில் சிறப்பாக இடம்பெற்ற அம்மனுக்கான பொங்கல். அதிகளவானோர் பங்கேற்பு. பிரித்தானியாவின் மிடிஸ்பெரோ பகுதியில் கோர விபத்து. காவல்துறை வாகனம் மோதியதில் பலர் பலி. இனி விரிவான செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே அதிகரிப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பில் மீண்டும் ஒருமுறை பரிசீலிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கையொன்றை முன்வைக்குமாறு சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு நியாயமான சமூகத்துக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரியவிடம் வலியுறுத்தியுள்ளது. சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு உட்பட சுதந்திர இயக்க மையத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று கரு ஜெயசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. கரு ஜெயசூரியவின் இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார் என்பதனால் 22வது திருத்த சட்டமூலம் தொடர்பில் பரிசீலிக்குமாறு அந்த அமைப்பு கோரியுள்ளது. இதனால் ஜனாதிபதிக்கு எந்த அவமானமும் ஏற்படப் போவதில்லை எனவும் அந்த அமைப்பினர் கூறியுள்ளனர். நீதிமன்றத்தையும் முழுமையாக தமக்கு கீழ் கொண்டுவர ஜனாதிபதி இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றாரா என்ற சந்தேகம் எழுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து மக்களின் அரசியல் பொருளாதார சுயநிர்ணய உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் இன்று திருகோணமலையில் உள்ள தனியார் விடுதியில் ஏற்பாடு செய்த நிகழ்வொன்று இடம்பெற்றது. இதில் குடிசார் சமூக பிரதிநிதிகள், உள்ளூர் அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிலையான அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயல் முனைவின் 4வது வருட அணி திரளல் நிகழ்வாக இது காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மீளப் பெற முடியாத வகையில் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து மக்களின் அரசியல் உரிமைகள், சுய நிர்ணய உரிமை, நில உரிமை, மொழி உரிமை மற்றும் சமூக பொருளாதார உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டுமென இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு பல்வேறு தீர்வுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படாத நிலை தொடர்வதாகவும், எனவே எதிர்காலத்தில் மாற்ற முடியாத மற்றும் சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட சமஷ்டி அரசியல் தீர்வே அவசியம் எனவும் ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மக்களின் ஜனநாயக உரிமைகள் மற்றும் அரசியல் அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்டு அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி நிலையான அரசியல் தீர்வை உருவாக்க வேண்டிய அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் எதிர்கால அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பற்று பகுதியில் உள்ள முருகமூர்த்தி ஆலய திருவிழாவில் அதிக சக்தி கொண்ட லேசர் ஒளி மின் அலங்காரங்கள் காரணமாக கண் பாதிப்புக்குள்ளான அனைவரும் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பற்று பகுதியில் உள்ள முருகமூர்த்தி ஆலய திருவிழாவில் அதிக சக்தி கொண்ட லேசர் ஒளி மின் அலங்காரங்கள் காரணமாக கண்வலி, எரிச்சல் மற்றும் கண்களை திறப்பதில் சிரமம் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் 375 பேர் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டி சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். தேவையான பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளின் பின்னர் கண் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த அனைவரும் தற்போது வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக அவர் கூறினார்.
வீடு திரும்பியவர்கள் வைத்தியசாலையினால் வழங்கப்பட்ட கண் மருந்துகளை வைத்திய ஆலோசனைக்கேற்ப தொடர்ச்சியாகவும் முறையாகவும் பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிகிச்சை பணிகளில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்ட கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வர ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. இந்த பொங்கல் விழாவில் பல பாகங்களிலுமிருந்து பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். வெடுக்குநாரிமலையில் தொல்பொருட்களும் சேதம் ஏற்படுத்தாத வகையில் வழிபாடுகளை மேற்கொள்ளுமாறு தொல்பொருள் திணைக்களம் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான ஸ்ரீசர பண்டார சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது காலில் ஏற்பட்ட காயம் தீவிரமடைந்ததை அடுத்து நேற்று சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 அரசு நிறுவனங்களில் இருந்து சம்பளம் பெற்ற சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் அடிப்படையிலே ஸ்ரீசர பண்டார கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் முன்னாள் போராளிகளின் தற்போதைய சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. போருக்கு பிந்தைய சூழலில் முன்னாள் போராளிகள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார சவால்கள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் அவர்களின் அன்றாட பிரச்சினைகள் குறித்து விரிவாக கேட்டறியப்பட்டு ஆலோசிக்கப்பட்டது. தமிழினத்திற்காக தியாகங்களை செய்த முன்னாள் போராளிகளுக்கு அரசியல் தளத்தில் உரிய அங்கீகாரமும் இடமும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டது. முன்னாள் போராளிகளின் எதிர்கால அரசியல் நிலைப்பாடு, அவர்களின் உரிமைகளுக்கான ஜனநாயக பூர்வமான நகர்வுகள் மற்றும் அவர்களை முதன்மை அரசியல் நீரோட்டத்தில் இணைப்பது தொடர்பான கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. எல்லினோ தாக்கத்துக்கு முகம் கொடுப்பதற்கான சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குளங்களை உடனடியாக புனரமைக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபைகளினால் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. மாகாண மட்டத்தில் தற்போது 30,923 அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் அவற்றின் முன்னேற்றம் மற்றும் அவற்றில் எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கல்வி, சுகாதாரம், விவசாயம், கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மத்திய அரசும் மாகாண சபைகளும் ஒரே கொள்கையின் கீழ் தங்களது துறை சார்ந்த எல்லைக்குட்பட்ட திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தேசிய கொள்கைகளின் அடிப்படையில் வேலை திட்டங்களை திட்டமிடுவது மத்திய அரசுக்குரிய பொறுப்பாகும் என்றும் அதன் அடிப்படையில் செயற்திட்டங்களை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவது மாகாண சபைகள் மட்டத்தில் நடைபெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் வெளிநாட்டு கடன் மற்றும் நிதி உதவிகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்களை வெற்றியடையச் செய்து உரிய காலத்தில் அவற்றை நிறைவு செய்வதுடன் அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். கடும் நிதி ஒழுக்கத்தை பேணி உரிய செலவீன எல்லைக்குள் செயற்பாடுகளை திட்டமிட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டுக்கான பணிகளை உரிய நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்திற்குள் அனைத்து வேலை திட்டங்களின் திட்டமிடல்களையும் பூர்த்தி செய்யுமாறும் பணிப்புரை விடுத்தார்.
எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ள எல்னினோ காலநிலைமைக்கு முகம் கொடுப்பதற்காக பெரும் போகம் ஆரம்பமாவதற்கு முன்னர் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குளங்களின் கொள்ளளவை அதிகரிப்பதுடன் அவற்றை உடனடியாக புனரமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். வவுனியாவில் 14 வயதுடைய தனது மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய தந்தைக்கு 15 வருட கால கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். வவுனியாவில் கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தந்தையின் பாதுகாப்பில் வாழ்ந்த 14 வயது மகள் தந்தையினால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டுள்ளார். மதுபோதையில் தந்தை குறித்த செயலை மேற்கொண்ட நிலையில் அவருக்கு எதிராக 2021ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை இடம்பெற்று வந்தது. எதிரி மீதான குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் வயது சொந்த தந்தையாலேயே குற்றச்செயல் புரியப்பட்டுள்ளமை சிறுமிக்கு ஏற்பட்ட கடுமையான உளவியல் பாதிப்புகள் எதிர்வரும் காலங்களில் இப்படியானதொரு குற்றச்செயல் நடைபெறாமல் தடுக்கும் நோக்கம் ஆகியவற்றை நீதிமன்றம் கருத்தில் கொண்டு கடுமையான தண்டனையை வழங்கியுள்ளது. இதன் பிரகாரம் 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. அதனை செலுத்த தவறின் மேலதிக 1 வருடம் சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 மில்லியன் ரூபாய் நட்டஈடு செலுத்த வேண்டும் எனவும் செலுத்த தவறின் மேலதிகமாக 2 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இதேவேளை வவுனியாவில் 2 கிராமுக்கு அதிகமான ஹெரோயினை உடமையில் வைத்திருந்தமை விற்பனை செய்தமை ஆகிய 2 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வவுனியா மெனிக்பாம் பிரதேசத்தில் 2 கிராமிற்கும் அதிகமான ஹெரோயினை உடமையில் வைத்திருந்தமை விற்பனை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு எதிராக 2021ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை இடம்பெற்று வந்தது. எதிரி மீதான குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதால் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியுதவி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று பிற்பகல் ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தலைமையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கல்வி கற்கும் விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்பட்டது. பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு காசோலைகளை வழங்கி அவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். விசேட தேவையுடைய மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதும் அவர்களுக்கு சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவதும் அரசாங்கத்தின் சமூக நலக் கொள்கைகளில் முக்கியத்துவம் பெறுகின்றன. நிகழ்வில் அரசு அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் உள்ள போனி குதிரைகளுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வட மாகாணத்தில் நிலவும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர்நிலைகள் வற்றி போயுள்ளதால் தீவு பகுதிகளில் வாழும் போனி குதிரைகள் உட்பட ஏனைய வன விலங்குகள் குடிநீர் தட்டுப்பாட்டினால் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளன. இதற்கமைய நெடுந்தீவின் பல்லியூர் பெருக்கத்தை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்கும் வகையில் நெடுந்தீவின் மேற்கு பகுதியில் உள்ள வெள்ளை பகுதியில் வாழும் போனி குதிரைகளின் எண்ணிக்கையை பாதுகாப்பதற்காக குடிநீர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் யாழ்ப்பாண மாவட்ட மக்களின் சுத்தமான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தீவு பகுதிகளை உள்ளடக்கிய வகையில் கடற்படையினரால் நிறுவப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் மக்களுக்கு தேவையான சுத்தமான குடிநீரை தினசரி வழங்கும் பணியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த திமுக கட்சி தேர்தலின் பின்னர் மீண்டும் வரும் எனவும் அதில் தாம் சிறப்பானவர் எனவும் கட்சித் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைமை செயற்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் இன்று காலை நடைபெற்றது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்தும் கட்சியை மறுசீரமைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது.
இதையடுத்து செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தாம் பார்க்காத வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை என கூறினார். தேர்தலில் தான் தோல்வி அடைந்துள்ளோமே தவிர நிரந்தரமாக இல்லை என்றும் இந்த தோல்வியானது எதிர்காலத்தை திட்டமிடுவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் எனவும் தெரிவித்தார். பிரித்தானியாவின் மிடிஸ்பரோ பகுதியில் இன்று அதிகாலை காவல்துறையின் வாகனம் ஒன்றும் இன்னொரு வாகனமும் மோதிய கோர விபத்தில் பலர் உயிரிழந்துள்ளனர். அதிகாலை நேரத்தில் காவல்துறை வாகனம் மற்றும் மற்றொரு கார் மோதிக்கொண்ட விபத்தில் பலர் பலியாகியுள்ளனர். எனினும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையினும் காவல்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. இந்த செய்தி எழுதப்படும் வரை மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இன்று அதிகாலையில் மிடில்ஸ்ப்ரோ கிளீவ்லாண்டின் A66 வீதியில் இடம்பெற்ற இந்த கோரமான விபத்தினை அடுத்து அங்கு அவசர சேவை கால வாகனங்கள் அதிகளவு விரைந்த போதே இந்த விபத்தின் கோரம் குறித்து ஓரளவுக்கு தெரியவந்தது. பெரும் எண்ணிக்கையிலான சம்பவ இடத்தில் உள்ளனர். இந்த விபத்தில் ஒரு காவல்துறை வாகனம் உட்பட மொத்தம் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட நிலையில் அவற்றில் இருந்த பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். விபத்து நடந்த பின்னர் குறித்த வீதி இரு திசைகளிலும் மூடப்பட்டுள்ளது. தற்போது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கும் பணியில் அதிகாரிகள் உள்ளனர். மக்கள் ஊகமான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் காவல்துறை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பலர் கொல்லப்பட்ட துன்பியல் செய்தி உறுதிப்படுத்தப்பட்டாலும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற இறுதி எண்ணிக்கை இந்த செய்தி எழுதப்படும் வரை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. ஈரானுக்கு எதிரான பொருளாதார பேரழிவு தடைகள் எதிர்வரும் திங்களன்று அறிவிக்கப்படும் என அமெரிக்க நிதியமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் இந்த நகர்வுக்கு எதிராக அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானிய தலைமைத்துவத்தை கவிழ்க்கும் நோக்குடன் வரலாற்றில் மிக மிக கடுமையான பொருளாதார மற்றும் நிதி தடைகள் எதிர்வரும் திங்களன்று அறிவிக்கப்படும் என அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் ஈரான் மீதான இந்த பொருளாதார அச்சுறுத்தலை சீனா எதிர்த்துள்ளது. எனினும் அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க முற்படுவதால் வாஷிங்டனுடன் ஒத்துழைக்குமாறு சீனாவை அமெரிக்கா திங்களன்று வலியுறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த தாக்குதல்களுக்கு ஈரானும் பதிலடியாக தரை, கடல், வான் பாதுகாப்பு மற்றும் இணையவழி ஆகிய அனைத்து தளங்களிலும் அமெரிக்காவை தாக்கும் என எச்சரித்துள்ளது. ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போரில் இரு தரப்பினரும் இன்னும் வெற்றி பெறாத நிலையில் ஈரானுக்கு எதிராக அதன் வரலாற்றிலேயே மிக கடுமையான தடைகளை திங்களன்று பிற்பகலில் அறிவிக்க உள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இருபத்தி திருத்தம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுங்கள். கரு ஜெயசூரியவிடம் சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து நிரந்தர அரசியல் தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தல். கோட்டாவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார வைத்தியசாலையில் அனுமதி. விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் சம்பவம். வெடுக்குநாரி மலையில் சிறப்பாக இடம்பெற்ற அம்மனுக்கான பொங்கல். அதிகளவானோர் பங்கேற்பு. பிரித்தானியாவின் மிடிஸ்பரோ பகுதியில் கோர விபத்து. காவல்துறை வாகனம் மோதியதில் பலர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.